துண்டை எடுத்து அப்படி போட்டுக்கிட்டு வருவார். அப்ப ராம்கி கூப்பிடுவார், கேப்டன் அப்படின்ட்டு கூப்பிடுவார். பேர் அங்க வந்தது. ஜெயலலிதா உடன் இருக்கக்கூடிய அமைச்சரை கையை நீட்டி உட்கார்றா அப்படின்றாரு. அது அந்த அமைச்சரை திட்டினது இல்ல, அம்மையார் ஜெயலலிதாவை மிரட்டினதுக்கு சமம். அது கூட்டணியின் மூலமாக எதிர்கட்சி தலைவராக மாற்றிய அம்மையார் ஜெயலலிதாவை சங்கரங்கோயில் இடைத்தேர்தல்ல திமுகவையும் அதிமுகவையும் வச்சு கிழிச்சிருப்பாரு. இன்னைக்கு வடிவேல் எல்லாம் பேசிட்டு இருக்கோம், மாமன்னா மாமன்னான்ட்டு அயோக்கிய பிள்ளைக்கு இப்படிதான் பேர் வைப்புன்னு சொல்லலாம். ஆனா விஜயகாந்தனுடைய பையனுடைய பேர் பிரபாகரன். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட துணை இயக்குநர்களை இயக்குநர்களாக மாற்றிய ஒரே பெருமை விஜயகாந்த். கலைஞர் இறந்தபோது, அம்மையார் ஜெயலலிதா இறந்தபோது பட்ட வருத்தத்தை விடவும் அதிர்ச்சியை விடவும் கேப்டன் விஜயகாந்தனுடைய அந்த மறைவு நம்மளை ரொம்ப சங்கடப்படுத்திடுச்சு. விஜயகாந்த் ஒரு டூப் ஆர்டிஸ்ட், ஸ்டண்டில் டூப்பு போடுவாங்கல்ல மேல இருந்து, டூப் ஆர்டிஸ்ட் அவர். அந்த படத்துல சட்டையே இல்லாமல் நடிச்சாரு. நம்ம இந்த விஜய் சேதுபதிலாம் பார்க்குறோம்ல, சால்ட் அண்ட் பெப்பர் அந்த ஃப்ளேவரில் வயதான கேரக்டர்லாம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் அன்னைக்கே அவர் பண்ணவர். மக்கள் மத்தியில் நேரடியாக சென்று திரையின் மூலமாக கம்யூனிசத்தை ஊட்டி வளர்த்தவர்னு சொன்னால் அது மிகையாகாது. நிறைய பேருக்கு தெரியல, விஜயகாந்தனுடைய உண்மையான பேர் நாராயணசாமி. 2015 வெள்ளத்தில் முங்கிருச்சு, தண்ணி இறங்குச்சு, விஜயகாந்த் வந்தார். அன்னைக்கு எதிர்கட்சியினுடைய தலைவர். அரசியல் செய்வதற்காக அல்ல, அவருடைய மனிதாபிமானம் அப்படிப்பட்டது. வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வந்தாருங்க. விஜயகாந்த் எல்லாம் வருவாரா? ஆனா அந்த விஜயகாந்த் தான் தமிழ் சினிமாவில் என்ன பண்ணாரு, லட்சக்கணக்கான கடனை மலேசியாவுக்கு கூட்டு போய் அந்த கடன் எல்லாம் அடைச்சார். ரஜினியுடைய வீட்டில் போயிட்டு உட்காந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து எல்லாரையும் ஒரே பிளைட்ல ஏற்றி கொண்டு போய் ப்ரோக்ராம் முடிச்சு கொண்டு வந்து கடனை முடிச்சார. திமுகவும் அண்ணா திமுகவும் இடைத்தேர்தலில் என்னத்த பண்ணி சாதிச்சீங்க? பணம் கொடுத்து ஜெயிச்சிங்கடா, பணம் கொடுத்தீங்க. கிங்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஒயர் தமிழ் ஊடகத்தின் ஆசிரியர் மற்றும் அரசியல் விமர்சகர் தோழர் லெனின் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு துக்ககரமான ஒரு செய்தி. எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்ன்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. கேப்டன் அவர்கள் மறைஞ்சிருக்காங்க. அவர்கள் குடும்பத்துக்கும் அந்த கழகத்துக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நம் ஊடகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கல். இந்த செய்தியை கேட்டவுடனே உங்கள் மனநிலை என்னவா இருந்தது? எனக்கு 5 மணிக்கு தகவல் வந்துச்சு, மியாட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி இருக்கிறாரு, உள்ள கோவிட் வந்திருக்கு, ரொம்ப முடியாத நிலையில் இருக்கிறார், அநேகமாக இறந்து விடுவார் என்கின்ற தகவல் வந்தது. ரொம்ப சங்கடம். அதாவது கலைஞர் இறந்தபோது, அம்மையார் ஜெயலலிதா இறந்தபோது பட்ட வருத்தத்தை விடவும் அதிர்ச்சியை விடவும் கேப்டன் விஜயகாந்தனுடைய அந்த மறைவு நம்மளை ரொம்ப சங்கடப்படுத்திடுச்சு. ஏன் சங்கடப்படுத்தணும்? நாட் ஒன்லி மீ. இந்த விஷயத்தை கேட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற கோடான கோடி மக்களினுடைய மனதில் அது ரொம்ப மிகப்பெரிய துயரம். பார்த்துக்கோங்க. எனக்கு என்னுடைய நண்பர்னுடைய தாயார் இருக்கிறார். ஃப்ரெண்டுக்கு எக்ஸாம், முதல் நாள் எக்ஸாம் நடக்குது, இங்கிலீஷ் எக்ஸாமு தான். அடுத்த நாள் இங்கிலீஷ் எக்ஸாமு. ரமணா படத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எந்த அளவுக்கு அப்போது அந்த குடும்பம் விஜயகாந்தை ரசித்திருக்கும். கமலஹாசனை ரசிக்கலாம், ரஜினியை ரசிக்கலாம், ஆனால் ஏன் விஜயகாந்த் அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு முதலாளியினுடைய பையன், பண்ணை முதலாளி, சின்ன ஒரு பண்ணை முதலாளியினுடைய பையன், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். கமலஹாசன் யாருன்னு நமக்கு தெரியும். அவள் எப்படி வந்தவா, எப்படியெல்லாம் அவள் எந்த வகைராவை சேர்ந்தவா, அவளுக்கெல்லாம் எப்படி வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ரஜினி ஒரு சாதாரண கண்டக்டராக இருந்து மேலே உயர்ந்து வந்தவர். இந்த இருவர்களுக்கும் மத்தியில் விஜயகாந்த் ஏன் தனித்துவமானவர்? அவருடைய திரைப்பயணம் அவ்வளவு சுலபமாக இருந்துடல. சும்மாலாம் இல்லை. இங்கே பாருங்கள், விஜயகாந்துக்கும் ரஜினிக்கும் கமலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே என்ன அப்படின்னாக்கா, இங்கே ஹியூமனிட்டி தான், மனிதாபிமானம் தான். அவர் ஒரு நல்ல மேல் சமூகத்திலிருந்து நல்ல ஒரு பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் கமலஹாசன். ரஜினி கண்டக்டராக இருந்து வந்துடுறாரு. ரஜினியை ரொம்ப பிடித்தமான ஒரு ஆள் டெவலப் பண்ணுறாங்க. ஆனால் விஜயகாந்த் அப்படி கிடையாது. தடுமாறி உழைப்பை செலுத்தி அந்த உழைப்பில் பலவிதமான அடிகள் வாங்கி வந்த ஒரு நபர். இன்ஃபேக்ட் ரஜினி டைரக்டாக ரிமூவ் ஆகிட்டார். கமலஹாசன் குழந்தை நட்சத்திரத்தில் இருந்திருக்காரு. விஜயகாந்த் ஒரு டூப் ஆர்டிஸ்ட்டு, ஸ்டண்டில் டூப்பு போடுவாங்கள்ல
மேலே இருந்த டூப் ஆர்டிஸ்ட் அவர். ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் போதும்னு திரைத்துறைக்குள்ளே வந்தவர் எப்படியாச்சும் போய் ஆகணும், ஏதோன்னு சொல்லாதீங்க, அது சிறுமைப்படுத்துகிற மாதிரி, எப்படியாவது உள்ளே வந்துடணும். அவங்க ஐயா நல்லா விடலப்ப வயசில் டீனேஜில் நல்லா ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு பயிர்களோட சேட்டை செஞ்சுக்கிட்டு எல்லா விதமான சேட்டையும் செஞ்சுருப்பா. அப்படி செய்யாமலாம் இருக்க மாட்டார். விருதுநகர் காரர் வேறு, சின்ன கிராமம், விவசாய பின்னணி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், நல்லா சேட்டை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இவன் நம்ம பையன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கானே, இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பொறுப்பை கொடுப்போம், அப்போ தான் இவன் வந்து சேட்டை வந்து அடங்கும் அப்படின்ட்டு சொல்லி மில்லை கொடுக்குறாங்க. மில்லில் இவர் போயிட்டு முதலாளியாக இல்லை, அந்த தொழிலாளியோடு தொழிலாளியாக பழகக்கூடிய மனம் கொண்டவர். நம்ம ஊரில் இந்த மிட்டா முராசு, இந்த மைனர் குஞ்சி, செமிந்தார், பண்ணையார், இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய புத்தியிலேயே இருக்கும். அவர் கூட பணியாற்றிய நபர்கள் எனக்கு இப்போ 2-3 பேர் தெரியும், எங்கள் ஊர் பக்கம் இருக்காங்க சவுத்தில். விஜயகாந்த் வந்து என்ன பண்ணுவாராம், அந்த நெல்லை கொண்டு போய் தண்ணியில் முக்கி கழுவுவாங்களாம், அந்த வேலையை வைப்பாராம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த தொட்டியை, அந்த தண்ணீர் தொட்டியை கழுவுவாங்களாம். விஜயகாந்த் போயிட்டு கழுவாராம் ஆளுக்கு முன்னாடி. நான் கழுவிக்குதம்பா அப்படின்ட்டு போயிட்டு கழுவுறான். வாங்கப்பா அப்படின்ட்டு போயிட்டு கழுவுவான். அந்த தொழிலாளியோடு மதியம் நிச்சயம் உணவு அருந்த வேண்டும் என்ற பழக்கம் உடையவர். நீங்கள் அப்படிலாம் ஆகாது, என்னதான் பழகினாலும் வச்சாலும் சக தொழிலாளியோடு அந்த கஞ்சி எடுத்து குடிக்கிறதா. இப்போ அங்கேருந்து வந்தது தான் இந்த திரைத்துறையிலையும் எல்லாரும் சமமாக உட்காந்து சாப்பிட்ணும், அதாவது சீனியர். அதுக்கு காரணம் வேற, அதுக்கு நான் வரேன். இப்படி இருந்த ஒரு மனிதர். நீங்கள் இங்கே இருந்து சினிமா துறைக்கு வரணும்னு சொல்லிட்டு ஸ்டண்டு பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்து படம் நடிக்கிறார். அவருடைய முதல் படம் ஹீரோ 1979 நினைக்கிறேன். அந்த படத்தில் சட்டையே இல்லாமல் நடித்தார். நம்ம இந்த விஜய் சேதுபதிலாம் பார்க்குறோம்ல, சால்ட் அண்ட் பெப்பர் அந்த ஃப்ளேவரில் வயதான கேரக்டர்லாம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் அன்னைக்கே அவர் பண்ணவர். அன்னைக்கு பல நடிகர்கள் தயங்கினார்கள். அன்னைக்கு பல நடிகர்கள் என்ன நம்மளுக்கு இப்போ வயசான கேரக்டர் கொடுத்துட்டா நம்மளெல்லாம் சீரியலுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்களே அப்படின்ற பதறிட்டு இருந்த நேரத்தில் அதையெல்லாம் செய்தவர். இடதுசாரி சிந்தனை உடையவர். நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இப்போ வளர்ந்து கொண்டு வரக்கூடிய நேரம், கீழ்வெண்மணி போன்ற பிரச்சனைகள்லாம் நடந்து கொண்டிருந்த நேரம், அந்த நேரத்தில் படம் வருது. இவருடைய படம்லாம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உடைய படங்கள்லாம் வருது. தொழிலாளர்கள் மத்தியில், தொழிற்சாலைகளுக்குள்ள, விவசாய மக்களுக்குள்ள இடதுசாரி சிந்தனைகளை, கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை கொண்டு போய் வச்சவர். உங்களுக்காக இவங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளால் ஃப்ரீக்வெண்ட்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர முடியல. ஏன்னா கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ படிச்சிருக்கணும், கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை படிச்சிருக்கணும். அன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, அதை புரிஞ்சுக்கிறதே பிரச்சனை இருந்துச்சு, மொழியாக்கத்தில் பிரச்சனை இருந்துச்சு, அதுவும் இங்கே கல்வியே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நேரடியாக சென்று திரையின் மூலமாக கம்யூனிசத்தை ஊட்டி வளர்த்தவர்னு சொன்னால் அது மிக ஆகாது. இந்த ஒரு படம் இருக்குது, சிவப்பு மொழியே சிவப்பு ரோஜா ஏதோ சம்திங் ஒரு படம். அந்த படத்தை நான் பலமுறை பார்த்துருக்கேங்க. நான் அதில் அந்த கடவுளுக்கு எதிராக கடவுள் மறுப்பை பேசுவதும், தொழிலாளர் நலனை பேசுவதும், தொழிலாளிகளுக்கு விரோதமாக அங்கே இருக்கக்கூடிய பண்ணையார்கள், முதலாளிகள் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள், அவர்களை எப்படி வென்றெடுக்க வேண்டும், யாருக்கு பின்னால் சென்றால் வென்றெடுக்க முடியும், யார் நமக்காக நேர்மையாக உழைப்பவர்கள் என்பதையெல்லாம் அவருக்கு கடந்த ஒரு 4-5 திரைப்படங்களில், தொடர்ந்து 4-5 திரைப்படங்களில் பேசியிருப்பார். கம்யூனிசத்தை கொண்டு போய் களத்தில் சாமானியனிடம் கொண்டு போய் சேர்த்தவர். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஈழத்தொகையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஈழத்தை வைத்து பிளப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அயோக்கியன் இருக்கிறான், சைமன் நாடார் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறான். சைமன் கல்யாணம் பண்ணிக்கும் போது என்ன சொன்னா, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி, நான் ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு போர் வீரருடைய மனைவி, விதவையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன்னு சொன்னான். இன்னைக்கு யாரை திருமணம் செய்திருக்கான்னு நமக்கு தெரியும், அவன் பிள்ளைக்கு பேர் என்னன்னு தெரியும், அவன் எந்த கட்சிக்கு எதுக்காக போனான்னு தெரியும், சொத்துக்காக கூட பேசியிருக்கிறாப்புல. இப்படிப்பட்ட பிழைப்பை நடத்தியவர்கள் மத்தியில் விஜயகாந்த் தனித்துவமானவர். அன்னைக்கு திருமாவளவனுடைய கட்சி ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை விரும்பக்கூடிய கட்சியாக இருந்தபோது விஜயகாந்த் முன்னிலையில் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய பேரணி நடக்குது. அந்த பேரணியை நடத்தியவர் விஜயகாந்த். சொல்லலை வாயை திறந்து, நான் என்னுடைய பிள்ளைக்கு இப்படி தான் பேர் வைப்பேன்னு சொல்ல. ஆனால் விஜயகாந்தனுடைய பையனுடைய பேர் பிரபாகரன். எந்த அளவுக்கு அந்த ஈழத்தில் போராடிய போராளிகள் மீது எவ்வளவு பற்று வைத்திருந்தால் பேரை வைத்திருப்பார்னு பாருங்க. 1952 பிறந்து, அப்போவே அவர் 1952 பிறக்கும் போது அவருடைய ஐயா பேர் வைக்காரு, நாராயணசாமின்னு பேர் வைக்கிறாரு.
அதுக்கப்புறம் எல்லா மக்கள்னாலையும் எப்படி வந்து அழைக்கப்படுகிறார் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. விஜயகாந்தனுடைய உண்மையான பேர் நாராயணசாமி. ஊர் மக்கள்லாம் கூப்பிடுற அந்த மதுரை வட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிடுறதுன்னா விஜய்ராஜ். அப்புறம் இயக்குனர் காஜா இருக்கார்ல, அவர் தான் விஜயகாந்த்னு பேர் சுட்டுறார். விஜயகாந்த்ன்ற பேரே அப்போதான் அவருக்கு வந்து வருது. அதே போல இப்போ நம்ம கேப்டன் கூப்பிடுறோம் எல்லாரும். இந்த கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் வந்த படம், அதுக்கப்புறம் வந்தது தான் கேப்டன்ற பேருன்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்றாங்க நிறைய. ஆனா அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி ராம்கியினுடைய ஒரு படம் இருக்கு. ராம்கியினுடைய படத்துல அவருக்கு தலையில் அடிபட்டுரும். அவர் மிலிட்ரி ஆஃபீஸரு. அந்த ட்ரெயின் சீன் நல்லா இருக்கும். பின்னாடி துரத்திக்கிட்டு வருவாங்க. அவர் அங்கிட்டு இருந்து இந்த துண்டை எடுத்து அப்படி போட்டுக்கிட்டு வருவார். அப்ப ராம்கி கூப்பிடுவார், கேப்டன் அப்படின்ட்டு கூப்பிடுவார். பேர் அங்க வந்தது. அதுக்கப்புறம் தான் கேப்டன் பிரபாகரன் படம் எடுக்கிறாங்க. அதிலிருந்து தான் வெகுவாக கேப்டன் அது மிகப்பெரிய வெற்றி. 100வது படம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமால 100வது படம் எந்த ஹீரோவுக்கும் ஹிட் ஆனதே கிடையாது, வெற்றிகரமா இருந்ததில்லை. கேப்டன் பிரபாகரன் படம் விஜயகாந்துக்கு 100வது படம். அந்த படம் பிரம்மாண்டமான வெற்றி. அது வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. மேங்கோ பாய்ஸ் இருக்காங்களே, மேங்கோ பாய்ஸ் ரீல களவாண்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, சேட்டக்கார பிள்ளைவ தூக்கிட்டு போயிட்டாங்க. பெரிய கிளாஷ். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதி ரீதியாக ஒரு கூட்டத்தை வளர்ப்பதற்கும் சாதி ரீதியாக வன்மத்தை கொட்டி அவர்களை அந்த சாதி வன்மத்தில் வளர்த்தெடுப்பதற்கும் மனிதாபிமானம் கொண்டு மனிதாபிமானம் தான் எல்லாமே என்று ஒரு கூட்டத்தை வளர்த்தெடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதுல விஜயகாந்துக்கும் மேங்கோ பாய்ஸுக்கும் பார்த்தோமே ஆனால், மேங்கோ பாய்ஸ் என்ன பொலிட்டிக்கலைஸா இருந்திருக்கலாம் அவங்க சாதி ரீதியா. பட் இன் ஹியூமனிட்டி இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. இங்க ஏரியாலங்க இந்த ஆபீஸ் எல்லாம் முங்கிருச்சு, மேல வரைக்கும் முங்கிருச்சு. மேல மாடலாம் முங்கிருச்சு. 2015 வெள்ளத்துல முங்கிருச்சு. அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலம். அம்மையார் ஜெயலலிதா எழுந்திருக்கவில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் எப்போ அம்மா எந்திப்பாங்கன்னு தேவடு காத்துட்டு இருந்த காலம். செம்பரம்பாக்கம் டேமு திறந்து விடுறாங்க. தண்ணி சென்னை முழுவதும் தண்ணி. நான் எங்கெல்லாம் அந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு, அங்கெல்லாம் மொத மாடி ரொம்பிடுச்சு. அந்த ஜன்னலில் தூங்கிட்டு நைட்லாம் தூங்கணும். சோத்துக்கு வழி இல்லை. நான் சொல்ல என்ன போல சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அப்படிதான் அவதிப்பட்டார்கள். பெரும் துயரத்துக்கு ஆளானார்கள். தண்ணி இறங்குச்சு. விஜயகாந்த் வந்தார். அன்னைக்கு எதிர்கட்சியினுடைய தலைவர். அரசியல் செய்வதற்காக அல்ல, அவருடைய மனிதாபிமானம் அப்படிப்பட்டது. அன்னைக்கு பார்த்தசாரதி இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேமுதிகவின் சார்பாக தேமுதிக கட்சியில் இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர். தண்ணி இறங்குச்சு. முட்டிக்கு மேலே சகதி. நடக்க முடியாது, தெருலாம் நடக்க முடியாது, முட்டிக்கு மேலே சகதி. சரி, அதான் சாக்கடை தண்ணின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் அடைச்சிட்டு இருக்கு. வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வந்தாருங்க. இதெல்லாம் என்ன துணி இருந்துருமா? அப்பெல்லாம் நான் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்ல ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஒரு ஆள். தலைவனா இப்படி தான் இருக்கணும். ஏன் இந்த ஆள் முதல்வர் ஆகக்கூடாது? ஒருவேளை அவர் உடல்நிலை இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாகாம அவர் வந்து அவர் உடலை வந்து பேணி காத்திருந்தா தற்போதைய அவருடைய இந்த பொசிஷன் என்னவா இருந்திருக்கும்? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். 2003 அவர் வந்து அவருடைய ரசிகர் மன்றம் இருக்கு இல்லையா, அவருடைய ரசிகர் மன்றம் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. பெரிய வெற்றிலாம் சொல்ல முடியாது, பட் அதனால் அது வெற்றி. இன்னைக்கு எப்படி விஜய் ரசிகர் மன்றம் இந்த தற்கொலை பாய்ஸை விட அதிகமான ஓட்டிங் வச்சிருக்காங்க. லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அந்த கவுன்சிலரு, மாநகராட்சி உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர்லாம் வச்சிருக்காங்க. அதை போல தான் மேலே ஏறி வருகிறார், வராங்க. அன்னைக்கு தான் அதுதான் அரசியலுக்கான முதல் கட்டம். விஜயகாந்தை வந்து சந்திக்கிறார்கள். விஜயகாந்துக்கு ஒரு ஐடியா வருது. பிகாஸ் ஹி ஹேட் அன் ஐடியா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ரன் பண்ணணும் அப்படின்றத ஒரு பழைய ஐடியா. 2003 இவர்கள் ஜெயிக்கிறார்கள். 2005 கட்சியை தொடங்குகிறார். 2006 தனித்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். தனியாவே ஒரே ஒரு தொகுதியில மட்டும் வெற்றி பெறுகிறார்கள். அது விஜயகாந்த் நின்ற தொகுதி. 8.4% வாக்குகளை வந்து பெறுகிறார் விஜயகாந்த். அதே திருப்பி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிற்கிறாங்க, எங்கேயுமே ஜெயிக்கல. பட் ஆனா அங்க வந்து 10% வாக்குகள் பெறாங்க. தமிழ்நாட்டுல எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இருக்குது, அவங்கெல்லாம் வாங்க முடியாத வாக்குகளை விஜயகாந்த் பெற்றார் எப்படி அப்படின்றதான் கேள்வி. ஏன் ஸ்டாலின் கல்யாணம் ஆச்சு, கலைஞர் கல்யாணம் ஆச்சு, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அப்படியே ஒரு ரேண்டமா இருக்குது. விஜயகாந்த் கல்யாணத்தை எப்படி நடத்தினாரு? ஒரு அரசியலா நடத்தல. என்ன பண்ணாரு? ஊரை அடைத்து, தமிழ்நாட்டையே அடைத்து பந்தி கொடுத்தார். கலைஞர் தான் தாலி எடுத்து கொடுக்காரு.
நீங்க நம்மளுடைய உறவினர்கள் இன்னைக்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் வந்தா கல்யாணத்துக்கு வந்தா நம்ம பார்ப்போம்ல, வந்தா இவன் இன்னைக்கும் பல திருமணங்கள் தென் மாநிலங்கள் மாவட்டங்கள்ல நடக்குது. சாதிக்காரங்க மட்டும் நல்லா இதெல்லாம் போட்டு குதிரையெல்லாம் வச்சு அவன் சாதிக்காரன் மட்டும் வரணும், மற்ற சாதிக்காரங்களாம் ஓரமாக போட்டிருப்பாங்க பந்தி. கேட்டாக்கா செமிந்தார்னு வாங்க, பண்ணையார்னு வாங்க. அன்னைக்கு நாங்கள் மன்னர்கள் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு பேசுவாங்க, வச்சிருப்பாங்க. விஜயகாந்த் எல்லோருக்கும் சமமாக உணவை அளித்தார், எல்லாருக்கும் கடா, எதிர்பார்க்கவே முடியாது, அப்படி வந்து பண்ணார். அது அவருக்கு கை கொடுத்தது 2016 தேர்தல். மிகப்பெரிய 41 தொகுதியில் நிற்கிறாரு, 29 தொகுதியில் ஜெயிக்கிறாரு. திமுக வாஷ் அவுட், எதிர்கட்சி பொறுப்புல கூட கிடையாது. ஆமா, காங்கிரஸ் கட்சியை ஒய்சி கட்டணுன்றதுக்காக தான் திமுக வந்துச்சு. திமுகவில் இருந்து சண்டை போட்டு அதிமுக வந்துச்சு. அதிமுக திமுகவை தாண்டி தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக வேறு யாரும் அமர்ந்ததே கிடையாது. மக்கள் கொடுத்த பரிசு. மக்கள் விஜயகாந்திற்கு, மனிதாபிமானத்திற்கு, அவருடைய மக்கள் தொண்டுக்கு, அவரு இந்த தேசத்திற்காக பங்காற்றிய அந்த பங்களிப்புக்கு கொடுத்த அரியணை வந்து எதிர்கட்சி தலைவர். இல்ல, அவர் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர்ன்றதுனால தானே அம்மையார் ஜெயலலிதாவே ஒரு கூட்டணிக்கு அழைச்சாங்க. ஆமா ஆமா, ஆப்வியஸ்லி கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான். இதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இவர் அரசியல் கட்சிக்கு எம்ஜிஆர் ஒரு வேலை பண்ணிருப்பார் தெரியுமில்ல. திமுக காரங்க கட்சியில இருந்து தூக்குவாங்க எம்ஜிஆர். எம்ஜிஆர் காதல போயிட்டு கிசஸ் பண்ண, ஐயா அவங்களை கட்சியில இருந்துக்கிட்டாங்க, போடுறா சந்தோஷம், அட்ரா சின்னத்தை அறிவிடா அப்படின்னு சொல்லி பாட்டுல சின்னத்தை அறிவிச்சாரு. ஏன் அதை போலதான் விஜயகாந்த். கட்சி தொடக்கம், கொடி அறிமுகம், உடனே பாட்டு, கட்சி சிம்பிளோட பாட்டு, ஒரு மாசிவான என்ட்ரி. அன்னைக்கு தமிழ் அரசியல் சூழல்ல விஜயகாந்த் எல்லாம் மேல வருவாரான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் தமிழ் சினிமாவும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது, விஜயகாந்த் எல்லாம் வருவாரா. ஆனா அந்த விஜயகாந்த் தான் தமிழ் சினிமாவில் என்ன பண்ணாரு, லட்சக்கணக்கான கடனை மலேசியாவுக்கு கூட்டு போய் அந்த கடன் எல்லாம் அடைச்சார். ரஜினி எல்லாம் வெளில வர மாட்டார். இன்னைக்கு விஜய் இவங்கெல்லாம் அஜித் அந்த பொறுப்பையே நிறைய பேர் தட்டி கழிக்கிறது காரணம். ஆமா, இந்த கடன் ஒரு மிகப்பெரிய இது. ரஜினியுடைய வீட்டுல போயிட்டு உட்காந்து கையை முடிச்சு கூட்டிட்டு வந்து எல்லாரையும் ஒரே ஃபிளைட்ல ஏற்றி கொண்டு போய் ப்ரோக்ராம் முடிச்சு கொண்டு வந்து கடனை முடிச்சாரு. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜயகாந்த் கிட்ட உணவு இன்று வரையும் விஜயகாந்தை பற்றி எல்லோரும் பேசுவார்கள். உணவு அப்படின்ற அந்த விஷயம் நான் சொன்னல, அங்க அவர் மில்லுல இருந்து இப்போ வரைக்குமே அவருடைய வீட்டுக்கு போனாங்க, சாப்பாடு சாப்பிடாம நம்ப மாட்டார், திருப்தியான சாப்பாடு இருக்கும். உடல்நிலை மோசமான நிலை அவருக்கு, அவருடைய வீட்டுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் செல்லுகிறார்கள், வயிறார உணவை போட்டணும். ஒரு அன்னைக்கெல்லாம் வந்து சினிமாவில் எப்படின்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி சாப்பாடு, கேமராமேனு டைரக்டர் இவங்களுக்கு ஒரு மாதிரி சாப்பாடு, அப்புறம் இந்த லைட்ஸ் மேனு இவங்களுக்கு ஒரு மாதிரியான சாப்பாடு, கார் டிரைவரு இந்த டிரைவர் எல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி, இந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்டுக்கு ஒரு மாதிரி, துணை நடிகர்களுக்கு ஒரு மாதிரியான சாப்பாடு இருக்கும். நீங்க கம்யூனிசம் படிக்காமல் கம்யூனிஸ்டாக வாழ்ந்தவர் அப்படின்னா அது வந்து விஜயகாந்த் தான். நீ சோத்துக்காக தானே எல்லாம், நீ சோத்துக்காக தான் விளையாடுத, சோத்துக்காக தான் உழைக்க, சோத்துக்காக தான் நடிக்க, மற்றவன் ஜோடிக்கணுன்றதுக்காக நீ அரசியல் பேசுற. அரசியல் என்பது அந்த அரசான் வைத்துக்காக தானே. நீ அது இல்லாம இருக்கலாம். அவர் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாரு, அந்த ப்ரொடக்ஷன்ல சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி வருவாங்கல்ல, அவங்களுக்குலாம் தங்கிறதுக்கு இடம் கொடுக்காரு. நைட் நேரம் சினிமாவில் ஆன் டைம்ல ஷூட் நடக்கும், வீட்டுக்கு போக முடியாது, காலைல சீக்கிரமா ஷூட்டிங் இருக்கும், அந்த இடங்கள்லயே அவர் படுத்துப்பார். அவரோட நிச்சயம் உணவு அருந்துவார். அதே போல இந்த திரைத்துறையில் இந்த உணவு அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, யார் வேணாலும் சாப்பிடலாம். நீ சினிமா வாய்ப்பு தேடி யார் வேணாலும் சாப்பிடலாம். நீ வவுத்து பசியோட நீ வந்து சினிமா வாய்ப்பு தேடாத, உடனே சோறு போட்டுதான் அதோட தேடு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட துணை இயக்குநர்களை இயக்குநர்களாக மாற்றிய ஒரே பெருமை விஜயகாந்த் தான். ஒரே பெருமை விஜயகாந்த் தான். நீங்க பல பேர்லாம் கையமையா கத்துவாங்க. இந்த விசாரிசான ஒருத்தர் இருக்கான் தெரியுங்கள, நான் கல்யாணம் செய்தால் சங்கத்துக்குன்னு ஒரு பில்டிங் செய்து காட்டியவர் விஜயகாந்த். நீ எல்லாம் என்ன பேசுற? ரொம்ப உருக்கமா அழுது அவங்களுக்கெல்லாம் நடிப்புக்காரப்ப பாக்கலையா நீங்க? அவங்க வெளியிட்டு இருக்காரு. உன் நடிப்பும் பித்தலாட்டத்தெல்லாம் வேற எங்கேயாச்சும் போய் வச்சுக்கோ. சோறுங்கும் போது பாத்தீங்கல்ல, பந்தியில சோறுங்கும் போது எவங்கிட்டடா நடிக்கிற? இயல்பாக இருந்த how you project on screen, you should be on real life. But Vijaykanth did it. He did.
how he projected on screen, like that he lived his life. அதாவது திரையில மட்டும் நான் ஹீரோவா நல்லவனை காமிச்சுக்கிட்டு நிஜத்துல நான் சொல்றேன் கேளுங்க. அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்க்கிறார். சங்கரங்கோயில்ல இடைத்தேர்தல், காரசாரமான விவாதம். ஜெயலலிதா உடன் இருக்கக்கூடிய அமைச்சரை கையை நீட்டி உட்கார்றா அப்படின்றாரு. அது அந்த அமைச்சரை திட்டினது இல்ல, அம்மையார் ஜெயலலிதாவை மிரட்டினதுக்கு சமம். அது இந்த துணிச்சல் திமுக காரர்களுக்கு இல்ல, தெரியல. எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களில் எந்த எதிர்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சியை சேர்ந்த முதல்வரை நாக்கை துருத்தி கையை நீட்டி பேசுகிறது. ஆனா அதை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவரை குடிகாரனாக பைத்தியக்காரனாக சித்தரித்தது. சித்தரிச்சிங்க. அதுபடி இந்நேரம் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தான். இந்நேரம் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த், தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால், உடல் திறனோடு இருந்திருந்தால், கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அரசியல் மயப்படுத்தி இருந்திருந்தால், கட்சியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால், விஜயகாந்துக்கு முதுகில் குத்திய துரோகிகள் இல்லாமல் இருந்திருந்தால், திமுகவும் அதிமுகவும் காலியாகி ஓரத்துல மூலையில முடங்கி உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இந்நேரம் அவர் மடிந்திருப்பார். கலைஞரை எதிர்க்க வேண்டும், திமுகவை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக சுயேட்சையாக தனியாக நான் நிக்கிற கொள்கையை கைவிட்டுட்டு அம்மையார் ஜெயலலிதாவோட நிக்கிறேன், திமுக கலைஞர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியவர். கலைஞர் செத்து போகும்போது தான் கண் விளங்கல, அந்த அளவுக்கு கண் விளங்கல. எனக்குலாம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் அல்லவா, இந்தியாவுக்கே முக்கியமான ஆட்கள். அம்மையார் ஜெயலலிதாவும் சென்ட்ரல்ல யாரு உட்காரணும்ன்றத டிசைட் பண்றதுக்கான ஆத்தரைஸ்டு பர்சன்ஸா தமிழ்நாடு இருந்துச்சு. அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பார்ட்டியினுடைய தலைவர்கள் சாகும் போதும் மிகப்பெரிய ஆளுமைகள் 2 பேர் அவங்க மறையும் போது விஜயகாந்த் கண்ணீர் விட்டார் பாருங்க. அதுதான் ஹியூமன், தட் இஸ் ஹியூமனிட்டி. அதே மேல எங்க தெரியுமா ஹீரோயிசம் வரும்? கலைஞரின் கையால் தாலியை வாங்கி பிரேமலதா விஜயகாந்தை திருமணம் முடித்த விஜயகாந்த் அதே கலைஞரை மக்களுக்காக எதிர்த்தாரே, அதுதான் ஹீரோயிசம். கூட்டணியின் மூலமாக எதிர்கட்சி தலைவராக மாற்றிய அம்மையார் ஜெயலலிதாவை சங்கரங்கோயில் இடைத்தேர்தல்ல திமுகவை அதிமுகவை வச்சு கிழிச்சிருப்பாரு. இவ்வளவு காலம் திமுகவும் அண்ணா திமுகவும் இடைத்தேர்தல்ல என்னத்த பண்ணி சாதிச்சீங்க? பணம் கொடுத்து ஜெயிச்சீங்கடா, பணம் கொடுத்தீங்க. அத்தனை மாவட்ட செயலர் அங்க போயிருவான், அத்தனை மந்திரி அங்க போயிருவான், அத்தனை எம்எல்ஏவும் போயிருவான், எல்லாரும் வேலை செய்வீங்க. அது வெற்றியா? அது வெற்றியா? நான் உன்னை எழுத்து காட்டுறேன், நான் உன்னை வெற்றி பெறேன்னு சொல்லி சவால் விட்டாரு. அந்த தைரியம் யாருக்காச்சும் சட்டமன்றத்திலேயே சொல்லி இருப்பாரு. இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சின்றதுனால அன்னைக்கு அதை மேனிபுலேட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு லைவ்ல கட் பண்ணிக்கலாம், இன்னைக்கு அப்படிலாம் இல்லையே. அதிலிருந்து அரசியலில் சூழ்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டு வீழ்ந்தார் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த். சூழ்ச்சியினால் வீழ்ந்தார் விஜயகாந்த். தேமுதிகவோட எதிர்காலம் என்ன மாதிரியா இருக்கும்? தேமுதிகவுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? அது பிரேமலதா விஜயகாந்தின் கீழே தான் இருக்குது. ஒரு பிராண்டுங்க, விஜயகாந்த் இஸ் அன் பிராண்ட். அந்த பிராண்ட் இன்னைக்கு இல்லை. 10% ஓட்டுல இருந்து இப்போ 2% குறைஞ்சா வந்துருச்சு. இதை பொலிட்டிகலைஸ் பண்ணணும். விஜயகாந்த் எந்த தவறை செய்தாரோ அந்த தவறை மீண்டும் தேமுதிக செய்யக்கூடாது. பிரேமலதா விஜயகாந்த் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தன் கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செய்யாருக்கு அரசியல் படுத்துங்க. பாத்தீங்களா அந்த அறிக்கை விட்டாங்க, தீர்மானம் வஸ்ட் தீர்மானம். தற்குறி பாய்ஸ் கூட அப்படி அறிக்கை கொடுக்க மாட்டாங்க. தற்குறி பாய்ஸே ஸ்ட்ராங்கா கொடுப்பாங்க. நீங்க ஒரு டேட்டாவை எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு தெரியல, எப்படி அந்த கொள்கைகளை சொல்லணும்னு தெரியல. களத்தில் இருக்கிற ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள், பார்வை இருக்கக்கூடிய மக்கள், ஒரு பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்றதுக்கு பப்ளிக் ஏத்துக்கணும் அப்படின்னாக்கா தீர்மானங்கள் ரொம்பவும் அவசியம். அந்த தீர்மானத்தை ஒழுங்காக கட்டமைக்கல. கொள்கை பரப்பு சேரு அப்படி இருந்தா கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட சேரு எப்படி இருப்பாங்க, கிளை சேரு எப்படி இருப்பாங்க, பகை சேரு எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு வலுவான தலைவர் தேமுதிக இல்லைன்றது நீங்க அப்படி நான் சொல்ல வரல. பிரேமலதா விஜயகாந்த் இஸ் a strong lady because தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு பெண் தலைவர் we should support. கருத்தியலா வேறையா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், பிரேமலதா விஜயகாந்த் அடுத்து தமிழ்நாட்டினுடைய முதல்வராக ஆக வேண்டுமே ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் பக்குவமற்ற நபர்களை தூக்கி கடாசுங்க. இல்ல அரசியல் வகுப்பு நடத்துறீங்க, அரசியல் வகுப்பு நடத்துங்க, அரசியல் மயப்படுத்துங்கள். நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம எப்படிப்பட்ட அரசியலை முன்னிறுத்த போகிறோம் என்றதை சொல்லுங்க.
இதுவரைக்கு தேமுதிக பெற்ற வாக்குகள் அத்தனையும் விஜயகாந்த் என்கின்ற ஒரே ஒரு பிராண்டுக்காக தான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் இன்னும் அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய முடியாது. ஏனென்றால் விஜயகாந்த் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். இனிமே எந்திரிச்சு வர மாட்டார். விஜயகாந்த் கண்ட கனவை நினைவாக்க வேண்டுமே ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அரசியல் மயப்படுத்துங்கள். மத புத்தியோடு இருக்கிறார்கள், சாதி புத்தியோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு சமத்துவத்தை பேணுவதற்கு கத்துக் கொடுங்க. They should be liberal. They should be an socialist. விஜயகாந்த் படத்தை போட்டு பார்த்தா தெரிஞ்சிருங்க. அரசியல் கத்துப்பாங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், சினிமாலெல்லாம் சண்டை போடுவாங்க, பூச்சின்னுவாங்க. பொள்ளாச்சியில் ஒரு ஷூட்டிங் நடக்குது, நடிகர்கள்லாம் போயிருக்காங்க, பெண் நடிகர்கள்லாம் இருக்காங்க, மக்கள் திரண்டாங்க. அதில் 4-5 அயோக்கிய பெண்லாம் இருப்பாங்களே, 10 பேர்கிட்ட சண்டை செஞ்சாரா விஜயகாந்த்? நம்புவீங்களா நீங்க? ரியலா களத்துல 10 பேரோட சண்டை செஞ்சிருக்காரு. சிவாஜி செத்தப்ப பாத்தீங்கல்ல ஒரு வீடியோ, அந்த சமப்பெட்டி எடுத்து அப்படி தூக்கி வைப்பாரு ஒத்த மனுஷனா. மதுரைக்குள்ள அவர் போறாரு. உள்ள போகும்போது அவரை பார்க்கறதுக்காக கூட்டம் திரளுகிறது. மண்டியை விட்டு கீழே இறங்கி கழுத்து தோல்ல இருந்து துண்டு எடுத்து போட்டு போங்கடா பத்தி விட்டார். போலீஸ் செய்ய முடியல. இட் வாஸ் a militant force. we are saying that அது ஸ்காட்லாந்து போலீஸ். இது அதாவது இப்ப திரையில ஒரு மிகப்பெரிய ஒரு பலவானாவோ மிகப்பெரிய ஹீரோவாவோ காட்டுவாங்க. ஆனா நிஜத்துல அவர் ஒல்லியா இருப்பாரு, ஒருத்தரை கூட அடிக்க முடியும். அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி, அதாவது திரையில நான் இத்தனை பேர் அடிப்பேன்றத ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ரியல் லைஃப்லயும் இருந்திருக்கு. கலப்பை பிடிச்ச கைங்க, விவசாய குடும்பத்திலிருந்து வந்தது, தொழிலாளியோட தொழிலாளியாக பழகின மனுஷன், இருந்தாலும் தெரியாதா? ஆனா யாரும் அதை மன வருத்தப்படலை. அன்னைக்கு அவர் சத்தம் போடும் போதெல்லாம் ட்ரால் கண்டென்ட்டுங்க, விஜயகாந்த் ட்ரால் கண்டென்ட்டா மாத்தினாங்க. உங்களுக்கு தெரியும், ரஜினிகாந்தோட ஒருத்தர் கிசு புசுன்னு அடுத்த படத்தை சொல்லிடலான்னு ஒருத்தர் சப்பாரி போட்டு இருந்தார்ல, அதிமுகவுடைய ஆதரவாளர், அதிமுகன்னு சொல்ல முடியும், ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர். அவரை குத்தி விட்டு எங்கெங்கெல்லாம் விஜயகாந்த் போகிறாரோ அங்கெல்லாம் அணைச்சு வச்சு அவரை பைத்தியக்கார நாட்டம் ஊடகத்தில் சித்தரிக்க வைத்தார் ஜெயலலிதா. சன் நெட்வொர்க் அதுக்கு உதவியாக இருந்துச்சு. எங்க போனாலும் அவரை கவுண்டர் பண்றது, அவருடைய இயலாமையை தூண்டி விடுறது, ப்ரோவ் பண்றது, அது மக்கள் முன்னாடி தப்பா போச்சு. பட் அது ட்ரெண்ட் ஆச்சு. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊடகங்கள் ஒருத்தர் அசிங்கப்படுத்துறத ஒரு வேலையாகவே வச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதை நினைச்சு நிறைய ஊடகங்களும் அதாவது நான் அப்படி நினைக்கவே இல்லை. எள்ளி நகையாடிய மக்கள் எல்லாம் இப்போ வருத்தப்படுறாங்க. இப்போ இவரோட அரசியல் பயணம் இங்க இதோட முடியுது. இப்போ தொடர்ச்சியா விஜய் அரசியலுக்கு வரணும்ன்ற மாதிரியான ஒரு சில முன்னெடுப்புகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜய்க்கு திரைத்துறையிலையும் விஜயகாந்த் பெரிய அளவுல வளர்றதுக்கு ஒரு முக்கிய காரணியா இருந்திருக்காரு. அது விஜய நிறைய நேர்காணல்ல சொல்லியிருப்பாரு. அவரு அதாவது அண்ணன் கூட நடிச்சா எனக்கு நான் ஃபேம் ஆவேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட சான்ஸ். அப்பாவும் விஜயகாந்தும் நெருங்கிய நண்பர். இல்ல இப்ப விஜய் அரசியலுக்கு வரணும்ன்ற ஒரு எண்ணத்துல இருக்காரு. விஜயகாந்த் அதாவது இப்ப மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது என்ன? விஜய் முதல்ல சபை நாகரிகம் கத்துக்கணுமா? அப்படி சொன்னா அவங்க ரசிகர்கள்லாம் கோவப்படுவாங்க. இன்ஃபேக்ட் அதையும் கத்துக்கணும். நம்ம அதுதான் திரையில் நடிப்பதை போல களத்திலையும் நடிக்கிறது, இந்த மேடையை பிரசாந்த் கிஷோர் சொல்லி கொடுக்கறது, அப்படியே கக்கிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இயல்பாக இருங்க. மக்களுக்கும் பிரசாந்த் கிஷோர் தான் வேலை செய்கிறாங்க. ஆமா, சிம்லாவில் என்ன 2 பேரும் உட்காந்து லவ்வா பண்ணிட்டு இருந்தாங்க. சிம்லாவில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு ரகசியம்லாம் தெரியும், ஊருக்கே தெரியும். எதற்காக இப்போது ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்துக் கொண்டு வருகிறார் என்பதெல்லாம் தெரியும். அரசியலுக்கு வரட்டும், ஆல் ஆர் வெல்கம். பட் அந்த பாலிடிக்ஸ் யாருக்காக இருக்கணும்னா சாமானியனுக்காக இருக்கணும். அந்த சாமானியனுக்காக துடிக்கணும், ரத்தம் துடிக்கணும். விஜயகாந்த் டைலாக் ஒன்று இருக்கும், விஜயகாந்தை பார்த்து சொல்லும்போது கண்ணு செவக்கும், கண்ணம் துடிக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும். உண்மையாகவே மக்கள் அவதிப்படும் போது அவருக்கு கண்கள் எல்லாம் கலங்கியது. தான் ஆடலனாலும் தான் சதா ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை போல ஆடிச்சு. அதிலிருந்து அடிதடியாக இறங்கி களத்தில் அரசியல் களத்திற்கு வந்தார். இது இன்னும் ரஜினி தொடங்கலையே. கமல் இன்னும் நடுவில் நிக்கிட்டே இருக்காரு. மையம்ட்டு எனக்கு நியாயமா இருக்காது. இல்ல ஒரு பழைய பேட்டி, சிங்கப்பூர்ல எடுக்கப்பட்ட ஒரு பேட்டி விஜயகாந்த் அவர்களுக்கு இப்போ தேடினாலும் கிடைக்கும். அப்போ ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, நீங்க அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு. நீங்களும் படத்துல அரசியல் பேசுறீங்க, வருவீங்களான்னு.
அப்போ ஓப்பனாக சொல்லியிருப்பார், நான் வரேன்னு சொல்லிட்டேன், கண்டிப்பாக வருவேன், வரேன்னு சொல்லி ஏமாற்ற மாட்டேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுவே செருப்படிங்க வராதவங்களுக்கு. மிக ரஜினியினுடைய வீட்டு வாசல்ல ரஜினியுடைய பிறந்த நாளுக்காக வெளியில வந்து நிக்கிறாங்க. ராசா வந்துரு ராசா, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நீ இந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் உனக்கு பிச்சை போடலன்னா நீ எல்லாம் ஆளு வேணையா? இந்த தொண்டர்களை எப்படியெல்லாம் எங்க வைத்திருப்பார். இது இந்த தெரு முனையில ஒரு அண்ணன் கண்ணாடி கடை வச்சிருக்காரு, லட்சக்கணக்கில் கடன் வாங்கி செலவு பண்ணாருங்க. ரஜினி கட்சிக்கு வர ஆரம்பிப்பாரு, நமக்கு முக்கிய பதவிகள் கிடைக்கும்னு வாழ்க்கையே இழந்தவங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ரொம்ப நெருக்கமான அண்ணன், கிட்டத்தட்ட 6 லட்சமோ 7 லட்சமோ. என்னன்னு யாரு விஜயகாந்துக்கு தெரிஞ்சிருக்குமா அவரை, ரஜினிக்கு தெரிஞ்சிருக்குமா அவரை? ஆனா விஜயகாந்துக்கு அப்படி கிடையாது. இங்க லட்சுமணன் ஒருத்தர் இருக்காரு, தேமுதிக அவனுடைய பகுதி செயலாளர் லட்சுமணன். அப்போ ஒரு கிளை செயலாளராக இருந்தார், ரசிகர் மன்றத்தில் இருந்தார். இப்பயும் வீட்டுக்கு போனா லட்சுமணா வந்திருக்கா, அவரு பில்டிங் கான்ட்ராக்டரு, அவருக்கான அந்த ஒரு மசாஜ் பண்றதுக்கு ஏதோ இது பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, இது கட்டுறதுக்கு, வாக்கிங் போகிறதுக்கு, அவர் பாத்ரூமுக்கு, எல்லாத்துக்கும் வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் தான் பார்த்துப்பார். அவர்கிட்ட அவ்வளோ அந்யூன்யமா பேசுவாராம். கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன். ரஜினிக்கு தெரியுமா, கமல்ஹாசனுக்கு தெரியுமா? வரவே மாட்டேன்னு சொன்ன கமல் வந்திருக்காரு, ரஜினி தான் வரலையே. அவர் அன்னைக்கு பேசுறது வேற, இன்னைக்கு பேசுறது வேற. அந்த சாயத்தை விடுங்க, அது வந்து நூலின் பேச்சு. நூல்னாலே பிரச்சனை தான். நூல் மாற்றி மாற்றி இந்த பக்கமும் நூல் போகும், அந்த பக்கமும் நூல் போகும், நடுவுலையும் நூல் போகும். இப்போ நடுவில் நூல் போகுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அந்த நூல் எப்போ வேணாலும் மாறும். நீங்க விஜய், சூர்யா போன்ற நபர்களை வளர்த்து விட்டவர். இன்னைக்கு திரையுலகில் எண்ணற்ற நடிகர்கள் மேலே வர வேண்டும் என்பதற்காக பணம் வாங்காமல் அவர்களுக்காக நடித்து கொடுத்தவர். நண்பர்கள் என்ற காரணத்திற்காக நண்பர்களுடைய பிள்ளைகளும் வளர வேண்டும் என்பதற்காக போயிட்டு நடித்து கொடுத்தவர். தட் இஸ் ஹியூமனிட்டி, தட் இஸ் விஜயகாந்த். நம்ம அதெல்லாம் புறந்தள்ளவே முடியாது. நான் அந்த குடும்பத்துக்கு நிறைவாக, நான் அந்த குடும்பத்துக்கு, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளுக்கு, மாநில நிர்வாகிகளுக்கு, கட்சியினுடைய தொண்டர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்தை மனதிற்குள் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய விஜயகாந்த் ரசிகர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன். நீங்க விஜயகாந்தை போல வாழணும், வைக்கணும், உதவி பண்ணணும்லாம் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. குறைஞ்சபட்சம் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்க. இப்ப மறைஞ்சிருக்காரு, அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேற யாரும் இல்லைன்றீங்களா? அது வெற்றிடம் தான். அந்த இடத்த யாரும் நிரப்ப முடியாது. அவன் எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவனுடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாதோ, எப்படி கலைஞர் கருணாநிதியினுடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாதோ, அண்ணாவினுடைய இடத்தை நிரப்ப முடியாதோ, பெரியாரினுடைய இடத்தை நிரப்ப முடியாதோ, அதே போல ஒரு வெற்றிடமாக விஜயகாந்த் அவர்கள் இருந்த அந்த இடம் அப்படியே தான் இருக்கும். அது பிரேமலதாவா இருந்தாலும் சரி, பிரபாகரன் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அந்த இடத்த நிரப்ப முடியாது. பிகாஸ் அவர் ஆட்டிடியூட் அப்படி, அவர் எப்பயுமே அப்படியே இருக்கக்கூடிய மனிதர் தான். இன்னைக்கு சவுத் தமிழ்நாட்டில், தென் மாவட்டங்களில் வெள்ளம் வந்திருக்கு. விஜயகாந்த் மட்டும் திடமாக இருந்திருந்தால், தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்னு அந்த மக்களுக்கு தெரியும். செயல்பாடுகளே வேற மாதிரி இருந்திருக்கும். இங்க எதிர்கட்சி தலைவருங்க கொரோனா காலத்துல டெட் பாடிஸை, கொரோனாவால் இறந்து போன சடலங்களை இடுகாட்டில் எரிய வைக்க விட மாட்டோம் என்று போராட்டம் நடத்திய மக்கள் வாழ்ந்த மாநிலத்தில் விஜயகாந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்ற, காலேஜ் இருக்குதியா, அங்க வந்து பண்ணிக்கோங்க. வெள்ளத்துல இடுப்புக்கு மேல, முட்டிக்கு மேல வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள வந்து நலத்திட்ட உதவி பண்ணவர். எல்லாருமே பயந்தாங்க. எந்தெந்த மாநிலங்கள்ல எல்லாம் மக்கள் பேரிடர்களால் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துக்கு உடனே 5 லட்சம் 10 லட்சம் தன்னுடைய நிதியை அளித்தவர். கேரளாவில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் விஜயகாந்த். கேரளாவில் வெள்ளம் இருக்கிறது, உடனே அரசு பண்ணலங்க, அரசுக்கு மனமில்லை என்று ஜெயலலிதாவுக்கு விஜயகாந்த் முதல்ல போடுறாரு நிதியை. இதெல்லாம் யாரும் நிரப்ப முடியாது, யாரும் நிரப்ப முடியாது. தன்னுடைய எதிரி மடிந்து விட்டார், இறந்து விட்டார் என்று தெரிந்தும் அதை பார்த்து சந்தோஷப்படாம, அப்பா ஒரு அரசியல் எதிரி இல்லடா நமக்கு அப்படின்ட்டு சந்தோஷப்படாம தேம்பி தேம்பி அழுத ஒரு மாமனிதனா அது வந்து விஜயகாந்த் தான். இன்னைக்கு வடிவேலெல்லாம் பேசிட்டு இருக்கோம், மாமன்னான்ட்டு அயோக்கியப்ப. போண்டாமணி செத்து போனார், இந்த 4 வீடு தள்ளி தான் வாடகைக்கு இருந்தா, அப்படி செத்து போனார் போண்டாமணி. எவ்வளவு கழுஞ்சம் பாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட வடிவேலை மன்னித்தவர் விஜயகாந்த். அவர்லாம் லெஜெண்ட், மறக்க முடியாது. இனியும் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட நடிகரை நம்ம எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது, அது வாய்ப்பே இல்லை. வந்தாலும் நடிக்க தான் செய்வாங்க. நடிகரையும் அரசியல் தலைவரையும் இதற்கு மேலே பார்க்கறதுக்கு சிரமம் தான். மிக்க நன்றி தோழர், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல சுவாரஸ்யமான தகவல்களையும் செய்திகளையும் எங்களிடம் பகிர்ந்தமைக்கு கிங்குட் சார்பாக மிக்க நன்றி. ரொம்ப நன்றி தோழர், நன்றி.